வணக்கம் நண்பர்களே. நம்ம உடலில நாளும் இரவிலும் சுத்தமா வேலை செய்யும் ஒரு முக்கியமான ஆர்கன் தான் லிவர். இது ஒரு ஆர்கன் மாத்திரமில்லை. அது ஒரு முழுமையான பயோகெமிக்கல் ஃபேக்டரி மாதிரி வேலை செய்கிறது. அதனால்தான் லிவர் பாதிக்கப்படும் போது அது ஆரம்பத்தில் வெளிப்படையான அறிகுறிகளை தராது. ஆனால் உடலுக்குள் ஸ்லோ பாய்சனிங் மாதிரி சைலண்ட்லி தாக்கம் ஏற்படுத்தும். லிவர் ஆரோக்கியமா இருக்கணும்னா அது நாளுக்கு 500க்கும் அதிகமான ஃபங்க்ஷன்ஸை சரியாக செய்ய வேண்டும். பிளட் டிடாக்சிஃபிகேஷன், புரோட்டீன் சிந்தசிஸ், பைல் புரொடக்ஷன், ஃபேட் மெட்டபாலிசம், குளுக்கோஸ் ஸ்டோரேஜ் மற்றும் இம்யூன் ரெகுலேஷன் போன்றவை அடங்கும். இந்த அளவுக்கு முக்கியமான ஆர்கன் பாதிக்கப்படும் போது நம் உடல் சில முக்கியமான வார்னிங் சைன்ஸையை காட்டும். அந்த 10 முக்கியமான அறிகுறிகள் பற்றி இப்போ நாம் விரிவாக பார்ப்போம். முதலாவது சைன் தான் ஜாண்டிஸ், அதாவது சருமம் மற்றும் கண்களில் yellow discoloration காணப்படுவது. இது பிலிரூபின் அக்யூமுலேஷன் காரணமாக ஏற்படுகிறது. லிவர் இந்த பிலிரூபினை சரியாக ப்ராசஸ் செய்து வெளியேற்ற முடியாமையால் அது இரத்தத்தில் சேர்ந்து சருமம் மற்றும் கண்களில் மஞ்சள் நிறமாக மாற வைக்கிறது. இதேபோல் டார்க் கலர்ட் யூரின், டீ அல்லது கோலா மாதிரியான நிறம் லிவர் ப்ராப்ளமுக்கான மற்றொரு ஏர்லி சிம்டம். லிவர் டீடாக்ஸ் செய்ய முடியாம பிலிரூபின் பிஷாப் வழியாக அதிகம் வெளியேறுவதால் அது மாறிய நிறம் அடைகிறது. அதே நேரத்தில் பேல் கலர்ட் ஸ்டூல்ஸ், அதாவது வெரி லைட் அல்லது கிளே மாதிரியான ஸ்டூல்ஸ் லிவர் அண்ட் பைல் ஃப்ளோ ப்ராப்ளமை குறிக்கும். அடுத்து வரும் அறிகுறிதான் chronic fatigue. இது சாதாரண சோர்வு கிடையாது. போதுமான ஓய்வும் தூக்கமும் எடுத்த பிறகும் சக்தி குறைவு மற்றும் சோர்வு ஏற்படுகிறது என்றால் அது எனர்ஜி மெட்டாபலிசம் பாதிக்கப்பட்டிருப்பதற்கான அறிகுறி. லிவர் unable to convert glucose efficiently என்றால் பாடி கண்டினியூஸ் டயர்டா ஃபீல் ஆகும். அதேபோல் லாஸ் ஆஃப் appetite, சாப்பிடணும் என்ற உணர்வே வராம இருக்கிறது. லிவர் என்சைம்ஸ் மற்றும் ஹார்மோன்ஸில் இம்பேலன்ஸ் இருக்கும்னு சொல்றது. பிறகு வரும் சிம்டமில் சிலருக்கு நாசியா அல்லது வாமிட்டிங் சென்சேஷன் ஏற்படும். இது ஃபுட் அலர்ஜி கிடையாது. லிவர் டாக்ஸின்ஸை ஃபில்டர் செய்ய முடியாம அது பிளட் ஸ்ட்ரீம்ல போயிடு ஸ்டமக் மற்றும் பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி இது உருவாகிறது. சிலருக்கு ஆப்டாமினல் ப்ளோட்டிங் ஏற்படும். சிலருக்கு அது அசைட்டீஸா மாறும், அதாவது fluid accumulation in the abdomen. இது லிவர் அண்ட் போர்ட்டல் வெயின் பிரஷர் இம்பேலன்ஸ் ஆனால் ஏற்படுகிறது. அடுத்து வரும் சைன் ஸ்கின் itching. இது அலர்ஜி கிடையாது. லிவர் unable to remove bile properly, அதனால் bile salts ஸ்கின்னுக்கு கீழே சேரும்போது அது அதிர்ச்சியான itching சென்சேஷனை தருகிறது. இது சிறிது நேரத்தில் rashes or ரெட் ஸ்பாட்ஸாவும் மாறலாம். அதே மாதிரி சில பேருக்கு ஈஸி ப்ரூசிங் ஆர் prolonged bleeding இருக்கும். அதாவது சின்னதொரு இடிப்புக்கு கூட பெரிய ப்ரூஸ் அல்லது ப்ளீடிங் ஈஸிலி ஸ்டாப் ஆகாம இருக்கலாம். இது லிவர் அண்ட் கிளாட்டிங் ஃபேக்டர் ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படுவதால் ஏற்படுகிறது. அடுத்த முக்கியமான சைன் மென்டல் கன்ஃபியூஷன், மெமரி இஷ்யூஸ் அண்ட் பிஹேவியரல் சேஞ்சஸ். இது ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதின்னு மெடிக்கலி சொல்லப்படுவது. லிவர் unable to detoxify ammonia blood streamல அந்த டாக்ஸின் பிரெயினுக்கு போய் மென்டல் கிளாரிட்டியை டிஸ்டர்ப் பண்ணும். இதனால மூட் ஸ்விங்ஸ், இரிட்டபிலிட்டி அண்ட் ஈவன் பர்சனாலிட்டி சேஞ்சஸ் கூட டெவலப் ஆகும். இதை தொடர்ந்து சடன் வெயிட் லாஸ். நீங்க டயட் பண்ணல, எக்ஸசைஸ் பண்ணல, ஆனாலும் 4-5 கிலோவுக்கு அதிகமாக ரேப்பிடா வெயிட் குறைஞ்சிருக்குன்னா அது லிவர் unable to absorb nutrients or process fatness சிக்னல் ஆகும். இது லிவர் மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷனை காட்டும். இவ்வளவு சயின்ஸை இக்னோர் பண்ணாம இருக்கணும். ஏனெனில் லிவர் என்பது செல்ஃப் ஹீலிங் ஆர்கன். ஆரம்ப நிலைகளில் கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் அது ரீஜெனரேட் ஆகும் பொட்டென்ஷியல் வச்சிருக்கு. பிரிவென்ஷனுக்காக 3 விஷயங்களை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்கஹால் முழுமையாக தவிர்க்கணும். ஹெல்தி லிவர் ஃப்ரெண்ட்லி ஃபுட்ஸ், டர்மரிக், பீட்ரூட், கார்லிக், லெமன், கிரீன்ஸ் போன்றவை இன்டிகிரேட் பண்ணணும். ஹைட்ரேஷன், நாளுக்கு குறைந்தது 0.3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். இவை தவிர ஒரு வருடத்துக்கு ஒரு முறை லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் LFT செய்து உங்கள் ஹெல்த் ஸ்டேட்டஸை தெரிந்து கொள்ளுங்கள். முடிவாக சொல்லப்போனா லிவர் உங்கள் உடலை சைலண்ட்லி மெயின்டைன் பண்ணும் அன்சங் ஹீரோ. அது கொடுக்கும் ஏர்லி சிக்னல்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த வீடியோ. உங்களுக்கும் இந்த இன்ஃபோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னா தயங்காம ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி உங்க பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிய செய்யுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் பல ஹெல்த் டாபிக்ஸை மிஸ் பண்ணாம இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். நன்றி.